திருப்பூர் மாவட்டம் மங்கலம் பகுதியில் மெய்வழி மக்கள் இயக்கம் மெய்வழி சட்ட மையம் சார்பில் முதல் மாவட்ட மாநாடு நடைபெற்றது. இந்த மாநாட்டிற்கு மெய்வழி மக்கள் இயக்கம் மெய்வழி சட்ட மையத்தின் திருப்பூர் மாவட்ட தலைவர் எம். அன்புமணி தலைமை தாங்கினார். மேலும் இந்த முதல் மாவட்ட மாநாட்டில் மெய்வழி மக்கள் இயக்கத்தின் நிறுவன தலைவர் வழக்கறிஞர் வேதம் சந்திரபோஸ், மெய்வழி மக்கள் இயக்கத்தின் தமிழ்நாடு மாநில தலைவர் வழக்கறிஞர் சூரியநாராயணன், மெய்வழி மக்கள் இயக்கத்தின் புதுவை மாநில தலைவர் வழக்கறிஞர் கார்த்திக், மெய்வழி மக்கள் இயக்கத்தின் திருப்பூர் மாவட்ட துணை தலைவர் கே. பி. பவுல், திருப்பூர் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் சையது அலி, திருப்பூர் மாவட்ட அமைப்பாளர் நந்தகுமார், திருப்பூர் மாவட்ட தொழிற்சங்க தலைவர் தோமஸ் மற்றும் மாநில நிர்வாகிகள் தேனி, கள்ளக்குறிச்சி, திருச்சி, கோவை மாவட்ட நிர்வாகிகள், திருப்பூர் மாவட்ட நிர்வாகிகள், பொதுமக்கள் உள்பட பலர் கலந்து கொண்டனர். இந்த முதல் மாவட்ட மாநாட்டில் ஆணவ படுகொலைக்கு எதிராக தனிச்சட்டம் இயற்ற தமிழக அரசை வலியுறுத்துவது, திருப்பூர் மாவட்டம் குடிமங்கலம் அருகே வெட்டி படுகொலை செய்யப்பட்ட காவல் சிறப்பு உதவி ஆய்வாளர் சண்முகசுந்தரம் குடும்பத்திற்கு 5 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க தமிழக அரசை வலியுறுத்தி உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. மெய்வழி மக்கள் இயக்கம் மெய்வழி சட்ட மையம் ஒருங்கிணைக்கும் முதல் மாவட்ட மாநாடு திருப்பூர் மாவட்டம். மாவட்டத்தின் ஏற்படுத்திய தீர்மானங்கள்: ஆணவ படுகொலைக்கு எதிராக தனி சட்டம் இயற்ற தமிழ்நாடு அரசை வலியுறுத்துகிறோம். கட்டாய கல்வி உரிமை சட்டம் கீழ் தமிழக மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கு உரிய நிதியை விடுவிக்காத மத்திய அரசை வன்மையாக கண்டிக்கிறோம். உச்ச நீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்றங்களின் வழிகாட்டுதலை பின்பற்றாமல் கல்வியாண்டு முடிந்தும் மாணவர்களுக்கு மாற்று சான்றிதழ் உள்ளிட்ட கல்வி சான்றிதழ்கள் வழங்காமல் கட்டண கொள்ளை அடிக்கும் தனியார் மெட்ரிகுலேஷன் பள்ளிகள், கல்லூரிகள் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர மாநில அளவில் உண்மை கண்டறிவும் குழு அமைத்து சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். தமிழ்நாட்டில் தொடரும் வழக்கறிஞர்கள் படுகொலையை தடுத்திட வழக்கறிஞர்கள் பாதுகாப்பு சட்டத்தை இயற்றிட வலியுறுத்துகிறோம். திருப்பூர் மாவட்டம் முழுவதும் அனைத்து சாதி சமூகத்திலும் உள்ள வறுமை கோட்டுக்கு மக்களின் பட்டியலை சரிபார்த்து அவர்களின் மேம்பாட்டிற்கான புதிய திட்டங்களை உருவாக்கிட மாநில அரசை வலியுறுத்துகிறோம். திருப்பூர் மாவட்டம் குடிமங்கலம் அருகே சமூக விரோதிகளால் வெட்டி கொலை செய்யப்பட்ட காவல் சிறப்பு உதவி ஆய்வாளர் SSI திரு சண்முகசுந்தரம் அவர்களின் குடும்பத்திற்கு ரூபாய் 5 கோடி இழப்பீடு வழங்க தமிழக அரசை வலியுறுத்துகிறோம். சென்னை மாநகராட்சி ரிப்பன் பில்டிங் வளாகத்தில் கடந்த 1 வார காலமாக உரிமைக்காக போராடி வரும் தூய்மை பணியாளர்களின் கோரிக்கைகளை அரசு பரிசீலனை செய்து கொள்கை முடிவெடுத்து தூய்மை பணியாளர்களின் பணியை நிரந்தரம் செய்ய அரசை வன்மையாக வலியுறுத்துகிறோம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட தலைவர் வேதம் சந்திரபோஸ் ஐயா அவர்களின் வழிகாட்டுதலின் பேரில் அருகில் உள்ள மாவட்ட தலைவர்கள், செயலாளர்கள் மற்றும் திருப்பூர் மாவட்டத்தின் நிர்வாகிகள் அனைவரும் மற்றும் மங்கள பகுதியில் உள்ள பொதுமக்கள், எனது உடன்பிறவா சகோதர சகோதரிகள் மற்றும் காவல்துறை நண்பர்கள் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தமைக்கு அனைவருக்கும் நன்றியை உறுதியாக்கிக் கொள்கிறேன்.